ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அதிசயமாக, அற்புதமாக, கிருபையாக, மகிமையாக வழி நடத்துவாராக. அருமையாளர்களே, இந்த நாளிலும் கூட சுவிசேஷத்தின் பிரபல்யம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற போது அது தேவனால் நமக்கு தரப்படுகிற நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி. பாருங்க, இந்த உலகத்தில் துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் மத்தியில் ஆண்டோடைய செய்தி ஒரு நல்ல செய்தியாக தொனிக்கப்படுகிறது. அதைத்தான் சுவிசேஷம் நாம் என்று சொல்கிறோம். இந்த சுவிசேஷம் பாருங்கள், நல்ல வார்த்தைகளை, அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனையும் ஆறுதல் படுத்துகிற, உருவாக்குகிற நித்திய சுவிசேஷத்துக்கு நேராய், நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துகிறதா இருக்குது. அது ஆண்டவராக இயேசு கூட சொன்னார், மனம் திரும்புகள், சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சுவிசேஷம் நற்செய்தி எல்லா மனிதனையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நல்ல செய்தியாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகும். அது மட்டுமில்ல, நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் சுவிசேஷம் முக்கியமாக இருக்குது. அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய வாழ்வின் மூலமாய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி, அது மட்டுமல்ல, நிறைய ஆலோசனைகளை, உபதேசங்களை கொடுத்து, கட்டளைகளை, கற்பனைகளை கொடுத்து அவர் செயல்படுத்துகிற விதத்தினாலே உண்டாகிறது. அப்போ இந்த சுவிசேஷம் பிரபல்யமாகணும், பாருங்க, எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும், எல்லாரும் அதை அறிந்து ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட பாருங்க என்னெல்லாம் இருக்கிறது, சுவிசேஷ பிரபல்யம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதுகிற போது அவருடைய 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக அர்ப்பணித்து, கர்த்தர் அழைத்து, அவரை சந்தித்து, பாருங்க, புற ஜாதிகள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்து அனுப்பினார். அந்த பவுல் சொல்கிறாரு, எனக்கு சம்பவித்த காரியங்கள், நான் ஒரு சுவிசேஷகனாக புறப்படுகிறேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏந்தி கொண்டு செல்கிறேன். என் வாழ்க்கையிலே சம்பவித்த நிகழ்வுகள், எனக்கு எதிராக கடந்து வந்த காரியங்கள், என் வாழ்க்கைக்கு எதிராக மோதியடித்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் எனக்கு எந்த சுவிசேஷத்தை கொடுத்தாரோ அந்த சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாய், அது அநேகருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படியாக தான் ஏதுவாய் இருந்தது என்று அவர் சொல்றார். பாருங்க, அந்த சுவிசேஷத்தின் காரியத்தில் அவர் அதோடு வார்க்கப்பட்டு போனார். விசுவாச பலியில், இன்னும் ஊழியத்தில் உங்களோடு நான் வார்க்கப்பட்டு போனேன், அது நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றார் இல்லையா? அதுபோல சுவிசேஷத்தோடு, கர்த்தருடைய சுவிசேஷத்தோடு, கர்த்தரோடு, கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தோடும், தன்னை கொண்டு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தோடும் அவர் தன்னை இணைத்து கொண்டார். அதனால்தான் அவர் சொல்றார், எனக்கு நடந்த ஒவ்வொன்றும் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றார். இந்த பகுதியில் அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
14ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகர் கட்டுகள். பாருங்க, அந்த 13ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாச்சு. சுவிசேஷ ஊழியம் சாதாரணமான அதல்ல. கர்த்தரோடு இணைந்து நடத்துகிறார். பலவிதமான கட்டுகள், பலவிதமான ஓத்திரங்கள், ஊழிய பாதையில் பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், இதையெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்குது, அது எனக்கு எதிராக நடக்குது. ஆனாலும் கூட அது சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாக தான் நடக்குது. ஏன்னா அதை கர்த்தர் வெளிப்படுத்துறார். அதான் அவர் சொல்றார், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவரும் என் கட்டை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஊழியக்காரராகி இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற இவங்களுக்கே அந்த கட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று எல்லாரும் அறிகிறாங்க, எல்லாரும் உணர்ந்து கொள்றாங்க. அதனால சுவிசேஷம் பிரபல்யமாகுது. அப்படின்னா அந்த கட்டுகள் மூலமாய் கர்த்தர் அநேகரை கட்டவிழ்க்கிறார், அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அநேக ஜனங்கள் அதன் மூலமாய் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதை அவர் முழுமையாக நம்புகிறார். அப்படிதான் அங்கே நடக்கிறது. பாருங்க, முதலாவது அதில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருக்கவங்க கூட மற்ற அனைவரும் பாருங்க, அதை கர்த்தர் தான் செய்கிறாரு, சுவிசேஷத்தின் மூலமாய் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத எல்லாரும் அறிகிறாங்க. அது முதல் காரியம். அவங்க வாழ்க்கையில் பாருங்க, அந்த சுவிசேஷம் பிரபல்யம் ஆகுது. பாருங்க, முதல்ல கட்டுகளை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கட்டு கிறிஸ்துவினால் உண்டானது தான். கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்குகிறாரு, அதன் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை அறிந்த உடனே அந்த சுவிசேஷம் வளர்கிறது, எல்லாருக்கும் பிரபல்யமாகிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற இராணுவ வீரர்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பாருங்க, அந்த நேரத்தில் சுவிசேஷ அந்த ஊழியக்காரர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அநேகர் பரியாசம் பண்ணியிருக்கலாம். கிறிஸ்துவுக்காக நின்னீங்களே, இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறீங்களா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனை அனுப்பி கர்த்தர் அவரை விடுதலையாக்குறார். விடுதலையாக்கி வெளியே வந்த உடனே, ஆமாம் அவங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்கு கர்த்தர் விடுதலை. இவன் சுவிசேஷம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. இதுதான் உண்மை. இதை நம்ம உணரணும். கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது பல கட்டுகள் நமக்கு வரும், பல ஓத்திரங்கள் வரும், சில பாடுகள் வரும். கர்த்தருக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, ரட்சிக்கப்படும் போது, ஆண்டுடைய பிள்ளையாக வாழும்போது, அந்த சூழ்நிலையை பார்த்து பாருங்க, நம்ம ஒதுங்குறவர்கள் அல்ல, விலகி போகிறவர்கள் அல்ல. அதில் கர்த்தருடைய சுவிசேஷம், கர்த்தரனை அழைத்த நோக்கம், என்னை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிற அனுபவத்தின் மூலமாய் அது பிரபல்யமாக போகிறது. சுவிசேஷம் பிரபல்யமாக போகிறது. அநேக பாடுகள் வழியாக நடக்கிறீங்களா? எங்கே போனாலும் நெருக்கங்க. ஆண்டவருக்காக நாங்கள் இறங்கி புறப்பட்டோம், ஆண்டவரே போதும்னு சொன்னோம். இதனால என்ன கிடைக்கிறது? இந்த சூழ்நிலையினால அநேக இடத்துல தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு விடுமோ? அச்சத்தோடு இந்த செய்தியை கேட்குறீங்களா? நிச்சயமா அது சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாய் உங்களை எடுத்து வணைந்து கொண்டிருக்கிறார், உங்களை எடுத்து செயல்படுத்த போகிறார். அதை மட்டும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்போ அங்கே கட்டுகள், அநேக கட்டுகள் வந்துச்சு. இது அரண்மனையில் உள்ளவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள கட்டுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாருக்குமே அது அப்படி தெரியுது. சுவிசேஷத்தினால் உண்டாகிற
கட்டு கிறிஸ்துவுக்குள்ளான கட்டு அப்படின்னு சொல்லி அறிஞ்சிட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு, 14ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அந்த கட்டுகளை அறிந்தவர்கள் கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி துணிந்தார்கள். சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டவர்கள், கட்டப்பட்ட பவுல் இல்லை கட்டப்பட்ட நாம், அதை கர்த்தர் சுவிசேஷ பிரபலியமாகும்படியாய் வெளிப்படுத்துகிறார். எப்படி? நம் நிமித்தமாய், பவுலி நிமித்தமாய் அநேகர் துணிந்து பயமில்லாம திருவசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. நாம ஒண்ணுமே இல்லை, ஆனா நமக்குள்ள சில காரியங்களை தேவன் செய்யும் போது நம்மை பார்த்து அநேகர் பயமில்லாம திடன் கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது சில பிரசங்கிமார்களை அங்க பார்க்கிறோம். 3 பிரசங்கிமார்களை குறித்து 15ஆம் வசனம் சொல்லுது, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். 3 பிரசங்கியார் இங்க பார்க்கிறோம். ஒரு பிரசங்கியார் பொறாமையினால பண்றார், அவங்களே பிரசங்கம் பண்றாங்க, நாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படி பண்றாங்க. சிலர் விரோதம் பாருங்க, பிரசங்கத்திலே எல்லா விரோதத்தையும் போட்டு உடைச்சிருவாங்க. மனுஷனுக்கு மேலே, டினாமினேஷனுக்கு மேலே வருகிற விரோதம் எல்லாம் எங்கே வரும்? பிரசங்க. அதுக்காண்டியே பிரசங்கியராக இருக்கிறாங்க. சிலர் நல்ல மனசோடு அப்படி 3 விதமான பிரசங்கிமார்களை நம்ம 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 16 இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, சிலர் என் கட்டுகளோட ஓத்திரத்தையும் கொண்டு வர்றதுக்கு சுத்தமான அதோடு கிறிஸ்துவ அறிவிக்கல விரோதமா. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஏன் ஓத்திரம் வருது? சுவிசேஷத்தினால அதிகமாக விரோதத்தினால அறிவிக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷம் நல்ல செய்தி, நற்செய்தி, அது யாரையும் பாதிக்காது. நீங்க எந்த மதத்தையோ எந்த மனுஷனையோ விரோதமா பிரசங்கித்தா அது கர்த்தருடைய சுவிசேஷம் கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே பிரசங்கம் பண்ணணும். அதுதான் தேவனுடைய சுவிசேஷம், அதுதான் நித்திய சுவிசேஷம். பாருங்க, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிங்க, பரலோகம் சமீபமா இருக்கு. பரலோகத்துக்கு கொண்டு போகிற சுவிசேஷம். விரோதத்தினால நீங்க பிரசங்கம் பண்ணால் பாருங்க, அங்க பெரிய பிரச்சனைகள் தான் உண்டாகும். அதனால நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகக்கூடாது. சுத்தமான இருதயத்தோடு நம்ம கிறிஸ்துவ அறிவிக்கணும், விரோதத்தினால அறிவிக்கக்கூடாது. 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தேன் என்று அறிந்து அன்பினாலே பிரசங்கம் பண்றாங்க. அதான் அந்த சுவிசேஷத்தின் வெளிப்பாடு. அப்படிதான் அது பிரபல்யம் ஆகும். அன்பு தான் பாருங்க, அன்பின் ஊழியம் தான் இது, அன்பின் சுவிசேஷம். பிதாவானவர் நம்மிடத்தில் அன்பு கொடுத்தபடினால் குமாரனை சொந்த குமாரனை அனுப்பினார். குமாரன் நம்மில் அன்பு கொடுத்தபடினால நம்ம ரட்சித்தாங்க. ரட்சித்து இந்த சுவிசேஷத்தை கையில் கொடுத்துருக்குறாங்க. நாம எல்லாருக்கும் மேல உள்ள அந்த அன்புனால இதை வெளிப்படுத்துறோம். இது அன்பின் சுவிசேஷம். ஏன்னா அநேகருக்கு அன்பு கிடைக்கல, பல இடங்கள்ல அன்பை தேடுறாங்க, கிடைக்கல. ஆனா அந்த அன்பு இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திருந்த நாட்களிலே கஷ்டப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க மத்தியில் அவர் கடந்து ஓடி போனார். அன்பினால திக்கற்றவர்கள் அவர் கைவிடல. பாருங்க, அவங்க மத்தியில் போய் அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்தார். அதான் அந்த ஊழியம். எதுனால எல்லாருமே பரலோகத்துக்கு கொண்டு போகணும், நித்திய ராஜ்யத்தில் அவங்க போகணும்.
பாருங்க, நித்திய சுவிசேஷம், அழிந்து போகாதது, யாரும் அழிக்க முடியாது. இது கர்த்தர் தந்திருக்கிற சுவிசேஷம். இதன் மூலமாய் வருகிற ஒவ்வொரு பாடுகளும் ஓத்திரங்களும் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாக அது காணப்படும். 17 வசனம் சொல்லுது, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து. அதுக்கு ஏற்படுத்தப்பட்டவன் சொல்லி எல்லாரும் அறியணும், அதை நம்ம நிலைநிறுத்தணும். அதனால அன்பினாலே அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு அந்த சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாய் பவுல் ஒரு காரியத்தை செய்கிறார். 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதை அறிந்து சந்தோஷமா என்றேன். நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவங்க யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்றாங்க, எனக்கு என்ன எதிர்க்கும்படியாகவோ யாரை எதிர்க்கும்படியாகவோ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றாங்க. எப்படியாயும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அதான் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாய் கர்த்தர் கரத்தில் எடுத்த ஒரு பாத்திரமாக அவர் திகழ்ந்தார். நாமும் அப்படிதான் இருக்கணும். யாரு சுவிசேஷம் சொன்னா என்ன, வசனத்தின்படி சொன்னா போதும். அது யாரா இருந்தாலும் சரிதான், வசனத்தை அப்படியே எடுத்து காட்டணும். அதான் சுவிசேஷம். அதை செய்தா போதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இல்லை நான் பண்ணணும், அவன் பண்ணக்கூடாது, அவன் பண்ணணும், இவன் பண்ணக்கூடாது, கிடையாது. அப்ப சுவிசேஷம் பிரபல்யமாகாது. சுவிசேஷம் பிரபல்யமாகணும்னா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாக எண்ணி செயல்படணும். ரெண்டாவதாக சுவிசேஷத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாகிய ஆனபடியால். அப்போ சுவிசேஷத்தை அறிந்த நாள் முதல் அதற்கு நாம் உடன்பட்டவர்களாய், சுவிசேஷத்தோடு இணைந்தவர்களாக நம்ம வாழணும். சுவிசேஷம் நம்மோடு இணைந்து கொள்ளணும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்பாடுகளும் நம்ம வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திடணும். என்னைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்று முதல் அதற்கு உடன்பட்டு விட்டீர்கள், அதோடு இணைந்து விட்டீர்கள், அதோடு சேர்ந்து கொண்டீர்கள். அப்படி உடன்பட்டபடியினால பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் உங்களை குறித்து நான் சந்தோஷமா விண்ணப்பம் பண்றேன் பவுல் சொல்றார். அப்ப நம்ம அதில் இணைஞ்சிட்டோம்னா நமக்காக எல்லாரும் சந்தோஷமா விண்ணப்பம் பண்ணுவாங்க. அநேகருடைய விண்ணப்பங்கள் நமக்கு வரும்போது நாம் எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் பலம் தருவார். எந்த இடத்திலும் தைரியமாய் பிரசங்கிக்க, எந்த இடத்திலும் தேவனை முழுமையாக அறிவிக்க கர்த்தர் நமக்கு பலம் தந்துக்கிட்டே இருப்பாங்க. அநேகருடைய ஜெபம் பவுல் கேட்கிறார், எனக்காக எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க, நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணணும். அப்போ நம்ம கரெக்டாக அந்த அதிலே உடன்பட்டு இணைந்து கொண்டோமானால் எல்லாரும் சந்தோஷமாக நம்மளை நினச்சி ஜெபிப்பாங்க. நாமும் அப்படி ஜெபிக்கணும். சுவிசேஷத்தோடு இணைந்திருக்கிறவங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். அந்த 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அப்போ சுவிசேஷம் என்னது? நற்கிரியை. சுவிசேஷம் நமக்குள்ள வந்துட்டுனா நம்ம அறிவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நற்கிரிய. சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யுங்க. அப்ப நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகை வரைக்கும், இயேசு அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிற வரைக்கும், அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பிக்கை வந்துடும். நம்ம கொண்டு தொடங்கிட்டாரா? நம்ம சுவிசேஷத்துக்கு உடன்பட்டுதோமா? சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அது 1 நாள் 2 நாள் அல்ல,
4 நாள் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு 5வது நாள் உலகத்துக்குள்ளே போகிறது இல்லை, முடிவு பரியந்தம். அதான் பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். தொடங்கி விடுகிறது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் தொடங்கி விடுகிறது அல்ல. கலாத்தியர்ல சொல்லுவார்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியை தான் ஆரம்பம் பண்ணுறீங்க, மாம்சத்தில் முடிக்க போறீங்களா கேட்பார்ல. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். தொடங்கினவர் முடிவு வரியத்தை நடத்துவார். ஆரம்பித்த ஓட்டத்தில் தடைபடாது, கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை நடத்துவார் என்று சொல்லி நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றேன். நம்பி ஸ்தோத்திரம் பண்றேன். எப்படி ஸ்தோத்திரம் பண்றாரு? நம்மகிட்ட அந்த சுவிசேஷ கிரியை தொடங்கினாரே, நற்கிரியை தொடங்கினார் இல்லையா, அது அவருடைய நாள் வரைக்கும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பிக்கை. இடையில நம்ம விட்டுருவோன்னு இல்லை, முழுமையா நடத்துவோங்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்றார். நாமும் அப்படி ஆண்டவரை துதிக்கணும். எனக்குள்ளே ஆரம்பித்த இந்த சுவிசேஷ வாஞ்ச, எனக்குள்ளே தொடங்கின உங்களுடைய வார்த்தையின் வல்லமை, என்னை கொண்டு செய்யும்படியா நீ தீர்மானித்த காரியம் முடிவு பரியந்த கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிய நீ நடத்த வல்லவர் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதுதான் நம்மோடு சுவிசேஷத்தோடு உடன்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். முதல்ல அந்த பிரபல்யமாகும்படியாய் நம்ம அந்த கட்டுகளோடு இணைகிற அனுபவம். 2, சுவிசேஷத்தோடு நம்ம உடன்படுகிறது. 3வதாக அந்த 1ஆம் அதிகாரத்திலேயே 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சந்தோஷத்தின் ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க. பாருங்க, சுவிசேஷத்தில் விசுவாசத்துக்காக நம்ம போராடணும். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக பாருங்க, அநேகருக்கு அது விசுவாசத்தை கொடுக்குது. நம்ம விசுவாசமாக செய்கிறோம், ஆனால் நிறைய போராட்டம் வருது. அதில் நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். போராடி சுவிசேஷத்திற்காக பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. அப்போ சுவிசேஷத்துக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதுங்க, அதற்குரிய பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிச்சு அவருடைய வேதத்தை ருசித்து ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கொண்டு செல்லும் போது நாம் பாத்திரவான்களாக இருப்போம். இல்லை, நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், ஏதோ ஒன்று படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்னா பாத்திரவான் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் புது புது ரசம், புது புது சுவிசேஷ வசனங்கள், புது புது கர்த்தருடைய காரியத்தை புதுசு புதுசாக நம்ம வெளிப்படுத்தும் போது சகலம் புதிதாகிறது. புதிய புதிய ஆத்மாக்களை சந்திக்க முடியும். புது புது ஊழியங்களை கர்த்தர் தந்து நம்மளை நடத்துவாங்க. இந்த வேத பகுதியை நீங்கள் பார்க்கும்போது, நான் உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும், பிறகு நான் உன்னை பார்த்தாலும் நான் வராமல் இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக இருக்கணும். யார் நம்மளை சந்திக்கிறாங்களோ இல்லையோ, யார் உதவி இல்லையோ, யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு உறுதியாக நிற்கணும். அதான் சுவிசேஷத்துக்கு நம்ம பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ள முடியும்.
உறுதியாக நிற்க முடியும். யாரையும் எதிர்பார்க்காத, கர்த்தரை மட்டும் எதிர்பாரு, கர்த்தரை மட்டும் சார்ந்துகள், அவர் தானே தரணும். பாருங்கள், நாங்கள் இருளில் கேட்டதை வெளிச்சத்திலே பிரசங்கிக்கிறோம். தேவ சமூகத்தில் அமரும் போது கர்த்தர் தருகிற வார்த்தையை சொல்லி பாருங்க, வித்தியாசமான கிரியைகளை நடப்பிக்கும். பாருங்க, நீங்கள் நான் பார்த்தாலும் பார்க்காம இருந்தாலும் ஒரே ஆவியில் உறுதியாக நிற்கணும். ஒரே ஆத்மாவில் சுவிசேஷத்திற்காக கூட போராடும். எப்படி போராடணுமா? எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படணும். எதிர்ப்பு நிறைய வரும், எதிர் அலைகள் நிறைய வரும். ஆனால் அதில் மறலாதிருக்கிறீர்கள், பயப்படாதிருக்கிறீங்க, பயப்படாதிருக்கிறீங்க. பாருங்க, மோசைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொடுத்தார். அவன் கையில் இருக்க கோலை தூக்கி கீழே போட சொன்னார். அவன் கீழே போட்டான். என்னாச்சு? அது பாம்பாக மாறியது. அது பாம்பாக மாறினோடனே பயந்து ஒதுங்குகிறார். ஆண்டவர் சொன்னா அந்த வாழை பிடித்த போது அது திரும்பவும் கோலாக மாறிட்டு, முதல் முறை திருப்பி ஒருக்கா ரெண்டாவது சொன்னா என்ன செய்வான்? தைரியமா போட்டு பயந்து ஒதுங்குவானா? ஒதுங்க மாட்டான். ஏன்னா வாழை பிடிச்சி அது கோலா மாறிடும். நான் என்ன சொல்லணும்னா, சுவிசேஷ ஊழி அதுதான். பாருங்க, எப்படிப்பட்ட எதிர் சர்ப்பத்தின் வல்லமை வந்தாலும் வாழை பிடிச்சிடணுங்க. வாழை பிடிக்கும் போது அற்புதத்தின் கோலாய் மாறும். ஊழிய பாதையில் நீங்கள் வல்லமையாக எடுத்து பிரகாசிக்கப்படுவீங்க. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாக நடந்து கொள்ளுங்க. எதிர்க்கிறவளை ஒன்று மறலாதுங்க என்று நான் கேள்விப்படணும். ஏன்னா என்ன நடக்குமா? நீங்கள் மறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கும் எதுவாக இருக்கு. அவன் பயப்படக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது அன்பின் சுவிசேஷம், அவ்வளோதான். அதில் உனக்கு எதிர்ப்பு வந்ததுன்னா நீ பயப்படலாம். ஏன்னா அதுவும் நமக்கு பயப்படாமல் இருந்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எதிர்க்கிறவங்க கெட்டு போயிடுவாங்களாம். அவங்க நல்லாகிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இது தேவனுடைய செயலே. அப்போ ஆண்டவருக்கு பாத்திரமான நடந்து எது வந்தாலும் நம்ம கர்த்தருக்காக நிற்கணும். 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்டதும் என்னிடத்தில் கேட்டதும் அப்படிப்பட்ட போராட்டமே அன்றி வேற போராட்டம். அப்போ போராட்டம் உண்டு, ஓத்திரம் உண்டு. மறலக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம தைரியமாக நிற்கணும். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? கர்த்தர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தகப்பனே நமக்கு நன்றி. ஆமென். சுசேஷத்தை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை. எங்கள் மூலமாய் அது பிரபலியமாகும்படியாய் ஒரு பாத்திரமாக எங்களை வச்சிருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் போகிற வருகிற இடத்துல அப்பா நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மைக்காய் நன்றி. அதற்கு பாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர், அதற்கு உடன்பட்டவளா ஜீவிக்க கிருபதாங்கப்பா, கிருபதாங்க. ஆமென் ராஜா, துதிக்கிறோம். சகோதரா, குடும்பமாய் தேவனை நோக்கி பார்க்குறீங்க. ஆமென். தேவனை அறிந்தவர்கள் நீங்கள், ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பல ஓத்திரங்கள், பல நெருக்கம், ஒன்றும் மாறலை. பல விடுதலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் சுவிசேஷத்திற்கு இன்னும் உடன்படலை, ஆண்டுடைய வசனத்துக்கு இன்னும் உடன்படலை, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளலை. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காததுனால்தான் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, அது முற்றிலுமாய் மாறனா ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்துக்கு நேராக உன்னை இணைத்துக்கொள், கர்த்தருடைய பாதைக்கு நேராக இணைத்துக்கொள். ஒரு குடும்பத்தில் பல மாற்றங்களை நீ எளிதிலே காணப்போகிறாய். ஆமென் ராஜா, உமக்கு நன்றி.
ஒரு சகோதரி அதிகமாக ஜெபிக்கிறீங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே தங்கலைங்க, ஆசீர்வாதம் தங்கலை, விடுதலை தங்கலை, ஆமென், வேதனையோடு இந்த செய்தியை பார்க்குறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன் சரத்தை எனக்கு அப்படியே காண்பிக்கிறார். அதிலே ஆமென் இருக்கிறதான பல சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த வேளையில் அவர் மாற்றுகிறார். அதில் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு புது அவயங்களை அங்கே உருவாக்குகிறார். ஓ ரபா கசியா, இதுவரை உன்னை வேதனைப்படுத்தின, உன்னை காயப்படுத்தின, நொறுக்கிற அந்த அனுபவம் மாறி ஒரு புது அனுபவத்தை ஒரு சரத்துக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். அதை பார்க்க போகிறார். அடுத்த நொடி பொழுதில் இது நடக்க போகிறது. தகப்பனே நன்றி அப்பா, குடும்பத்தை நல்ல வழியில் நடத்த முடியலை, குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த நான் தகுதியற்றவனாய் மாறிவிட்டேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறாய் மகளே, பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தில் வருவதை நான் பார்க்குறேன். ஆமேன் ராஜா. ஓ 2 விதத்தில் நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா அது வர முடியாதபடி பூட்டப்பட்ட இருளான அனுபவத்தில் வைக்கப்பட்ட அந்த அனுபவத்தை தேவனுடைய வல்லமையான அந்த பிரகாசம், அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் உன் குடும்பத்தை நிரப்பியதை திறக்கிறது. 2 ஆசீர்வாத முனை கடந்து வருவதை நீ காணப்போகிறாய். நன்றியப்பா. இனி நீ பாரப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. சரீரம் முழுவதும் வியாதியா, உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை என்ன வியாதின்னு சொல்ல முடியல. நான் வேதனையோடு இருக்கிறேன். என்னை கர்த்தர் விடுவிக்க முடியுமா? முடியும். வேதத்தை நீ படித்து ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய ஆவியான விடுதலையாக்குவதை நீ பார்ப்ப. எந்த மருந்து மாத்திரம் உனக்கு தேவையில்லை. வேத வசனத்தை நீ படித்து ஜெபம் பண்ணு. உன் வியாதி கட்டு அப்படியே மாறுவதை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆண்டவரே இப்படி செய்கிறபடியால் நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீ பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.